இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை நோய். அப்போ ஆரோக்கியம் அப்படின்னா தேட வேண்டியதா இருக்கு. டிக்ஷனரியில பிரிச்சு பார்த்தா தான் ஆரோக்கியம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா குழந்தையில இருந்து முதியவர்கள் வரை ஏதோ ஒரு நோயோட தான் இன்னைக்கு வாழற மாரி ஆயிடுச்சு. ஆரோக்கியமா வாழறதுக்கு அனுதினம் ஒரு மனிதர் என்ன செய்யணும்? நம்மளுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சும்மா நம்ம முன்னோர்கள் சொல்லலை. ஸோ அப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னென்ன ஹெல்தி டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் ஒரு பெரிய கிளாஸ் நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி தண்ணி குடிக்கிறது மூலமாக நம்ம மூளை ரீஹைட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம மெமரி சிஸ்டமே என்ஹான்ஸ் ஆகும். அடுத்ததாக ரெண்டாவதாக பார்த்தோம்னா, நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம மோஷன் பாஸ் பண்ணிடணும். அதாவது பவல்ஸை எம்டி பண்ணிடணும். அப்படி ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா ஃப்யூச்சரில் மலச்சிக்கல், ஐபிஎஸ் போன்ற தொந்தரவுகள் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காலையில் சூரியன் உதயம் ஆகுது இல்லையா, அந்த சன்ரைஸ்க்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு உடம்புல வைட்டமின் டி சத்து கிடைக்குது. வைட்டமின் டி சத்து கிடைக்கிறப்போ நம்ம கண்களும் போன்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. அடுத்ததாக காலை பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அவசரமாக நான் ஆஃபீஸ் போகிறேன், ஸ்கூல் போகிறேன்னு சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோன்னா தான் ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் கூட வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அல்சர் பிரச்சனை வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆனால் ஒவ்வொரு மீலுமே நம்மளுக்கு பேலன்ஸ்டான ஒரு மீலாக இருக்கணும். அதுக்கு பேலன்ஸ்டான மீல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபைபர் இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் இருக்கணும், அப்புறம் நல்ல ஃபேட்ஸ் இருக்கணும், மாவுச்சத்து இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி பிளேட் பண்ணலாம். அதாவது ஒரு கப் ஃபுல்லாக காய்கறி, பச்சை காய்கறி, அப்புறம் ஒரு அரை கையளவு நம்ம வேக வச்ச இல்லை முளை கட்டின பயிர்கள், அப்புறம் ஒரு 10 பாதாம், ஒரு எக். இதை தவிர ஒரு 2 இட்லியோ ஒரு கொஞ்சமாக ரைஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது ஒரு பேலன்ஸ்ட் மீலாக இருக்கும். ஸோ இது மாதிரி பேலன்ஸ்ட் மீலாக தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டெய்லி சராசரியாக ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் கண்டிப்பாக அவசியம். அது ஆண்களுக்கு புதன், சனிக்கிழமை ரொம்ப நல்லது. பெண்களாக இருந்தால் செவ்வாய், வெள்ளி ரொம்ப நல்லது. அப்புறம் நைட் ஸ்லீப்புங்கிறது கண்டிப்பாக 7 hours ஆஃப் அன்டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கணும். டெய்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இதை தவிர வெளியே ஜங்க் ஃபுட்டை இல்லை ப்ராசஸ் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மேடம், இவ்வளோ நேரம் எங்கள் நேயர்களுக்காக பல சுவாரஸ்யமான தகவல்கள் பரிமாறிக்கிட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய மாதவ சித்தா கிளினிக் மென்மேலும் வளர தமிழன் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி, வணக்கம்.